வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஆல் ஆர்எஸ் தூத்துக்குடி விவசாயி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆர்எஸ் ராஜகோபால். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஏக்கருக்கு 20 டன் முருங்கை சாகுபடி இது சாத்தியமாங்கிறத நம்ம வீடியோவில் இன்னைக்கு பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, அதே மாதிரி ஆர்எஸ் தூத்துக்குடி விவசாயிங்கிற நம்ம யூடியூப் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து முருங்கை சம்பந்தமான பல பயனுள்ள தகவல்களை இந்த யூடியூப் தளத்தில் நாங்கள் கொடுத்துருக்கோங்க. சரிங்க, இப்போ நம்ம வீடியோக்களை போகலாம். அது எப்படிங்க ஏக்கருக்கு 20 டன் முருங்கை சாகுபடி நம்மளால் பண்ண முடியுமான்னு கேட்குறது நியாயம்தாங்க. கண்டிப்பாக நம்ம பண்ணலாங்க. ஏன்னா முருங்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பகுதியில் அதாவது எங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டங்க. இந்த பகுதியிலலாம் எப்படின்னா, நாங்கள் முருங்கை மரத்தை தை மாதம் வெட்டி விட்டுருவோம். வெட்டி விட்டுட்டு பராமரிக்கும் போது நமக்கு மே மாதம் நமக்கு காய்ப்புக்கு வருங்க. இந்த மே மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் நம்ம பகுதியில் உள்ள முருங்கையெல்லாம் நல்லா காய்க்கும். இந்த இடைப்பட்ட பகுதியில் நமக்கு முருங்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் 2 காய்ப்பு நல்லா காய்க்குங்க. அதாவது சில பருவத்தில் நமக்கு 3 காய்ப்பும் கிடைக்கும். ஆனால் நமக்கு மேக்சிமம் நம்ம 2 காய்ப்பு நல்லா காய்க்குங்க. அதாவது ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு நல்லா காய்க்கும். மற்ற டைமில் நமக்கு எப்பவும் ஆவரேஜாக கொஞ்சம் காய் இருக்க தான் செய்யும். ஆனால் காய் நல்லா முழுமையாக நமக்கு ஒரு மரத்தில் ஃபுல்லாக இருக்கணும்னா அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு வருஷத்தில் ஒரு 2 தடவை அந்த மாதிரி இருக்கும். சில டைமில் மட்டும், அதாவது மழை நமக்கு பிந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு 3 காய்ப்பு நமக்கு நல்லா மரத்தில் கிடைக்குங்க. இப்போ நம்ம பறிக்கிறது நம்ம தோட்டத்தில் பறிச்சுட்டு இருக்கிறது நமக்கு நோபுளுங்கிற முருங்கை ரகங்க. சரிங்க, இந்த நோபுள் முருங்கையில் நம்ம வருஷத்துக்கு 20 டன் முருங்கை அறுவடை பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக பண்ணலாங்க. 20 டன்னுங்க என்னங்க, 30 டன்னே பண்ணலாங்க. எல்லாமே நம்ம பராமரிப்பில் தாங்க இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம முருங்கையை பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு இதுலேருந்து அறுவடை பெறலாங்க. சரிங்க, இப்போ நம்ம 20 டன்லேருந்து 30 டன் வரைக்கும் நம்ம தோட்டத்தில் அறுவடை பண்ணணும்னா நம்ம முருங்கையை எப்படி பராமரிக்கணும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம முருங்கையை வச்சு 10 நாளைக்கு ஒரு தடவை, அதாவது முருங்கையை நடவு செஞ்சிலேருந்து 10 நாளைக்கு ஒரு தடவை முருங்கைக்கு நல்லா தரமாக நமக்கு என்ன மருந்து அடிக்கணுமோ அதை நம்ம தேவையான மருந்து அடித்து வரணுங்க. இது என்ன மருந்துலாம் அடிப்புங்கிறதையும் நம்ம வீடியோவில் ஏற்கனவே உள்ள வீடியோக்குள்ளே போட்டிருக்குங்க. கண்டிப்பாக அந்த வீடியோக்களையும் பாருங்கள். அதே மாதிரி முருங்கை குப்பை வச்சு ஒரு 3 மாதத்தில் நம்ம முருங்கைக்கு சாணி உரம் வைக்க வேண்டியிருக்கும். அந்த சாணி உரம் வைக்கிற டைம்லேருந்து ஒரு 3 மாதத்துக்கு பிறகு உள்ள முருங்கைக்கெலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கடை உரம் கொடுக்க ஆரம்பிக்கலாங்க. இப்படி கொடுத்து வரும்போது நமக்கு ஒரு முருங்கை ஒரு 6 மாதத்தில், அதாவது 3 மாதத்துலேயே நம்ம காய்க்க ஆரம்பிச்சிடும். ஆனால் 3 மாதத்தில் கொஞ்சம் கம்மியான அளவு தான் காய்க்கும். ஒரு 6 மாதம் ஆகும்போது நல்லா காய்க்குங்க. திருப்பி இதே மாதிரி நம்ம பராமரிச்சுட்டு வரும்போது, அதாவது மருந்து அடித்து 10 நாளைக்கு ஒரு தடவை ரெகுலராக அடித்து நல்லா தேவையான அளவு தண்ணியும் நம்ம கரெக்டாக கொடுத்து வரும்போது கண்டிப்பாக நமக்கு முருங்கை ஒரு வருஷத்துக்கு பிறகு நல்லா காய்க்க ஆரம்பிச்சுங்க. அதாவது 6 மாதத்தில் ஒரு ஆவரேஜாக ஒரு டைமுக்கு நல்லா காய்க்கும். ஒரு வருஷத்துக்கு பிறகு முருங்கை நல்லா காய்க்க ஆரம்பிச்சுங்க. இந்த மாதிரி ப்ராப்பராக மருந்து அடித்து நம்ம முருங்கைக்கு நல்லா உரம் வச்சு தண்ணி விட்டு வரும்போது 2வது வருஷத்துலேருந்து முருங்கைக்கில் நம்ம 20 டன் என்னங்க, 20 டன் 30 டன் வரைக்குமே நம்ம அறுவடை பெறலாங்க. கண்டிப்பாக இதை உங்கள் தோட்டத்தில் நீங்களும் பண்ணி பாருங்கள். அதாவது ப்ராப்பராக மருந்தடிங்க, ப்ராப்பராக தண்ணி விடுங்க, ப்ராப்பராக உரம் வைங்க. கண்டிப்பாக நம்மளால் முடியாது ஒன்றும் இல்லைங்க இந்த விவசாயத்தில். சரிங்க, இப்போ நம்ம பறிக்கிறது பிஏ டேனியலுங்கிற முருங்கை ரகங்க. இந்த ரக முருங்கை ஏக்கருக்கு 20 டன்லேருந்து 30 டன் வரைக்குமே நம்மளால் அறுவடை பெற முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த முருங்கை ரகத்துலேயும் நம்ம அறுவடை பண்ணலாங்க. இந்த ரகமும் நமக்கு வருஷத்துக்கு 2 தகவலேருந்து 3 தகவல் வரைக்கும் நல்லா காய்க்குங்க. அதே மாதிரி மற்ற டைமில் ஆவரேஜாக காய்க்குங்க. அதனால் இந்த மரத்தையுமே நம்ம எப்படி பராமரிக்கணும்னா, நம்ம மரத்தை நடவு செஞ்சு ஒரு 3வது மாதத்துலேயே இந்த மரத்துக்கும் நம்ம சாணி உரம் வைக்க வேண்டியிருக்குங்க. சாணி உரம் வச்சு கொஞ்ச நாள்லேயே கொஞ்சம் முருங்கை வளர்ந்த மாதிரி இருக்கும். அந்த டைம்லேருந்து நமக்கு கடை உரம் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணுங்க. நமக்கு ஒரு 6 மாதத்துக்கு பிறகோ இல்லை ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் நமக்கு முருங்கைக்கு கடை உரம் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்க வேண்டியிருக்கும். மற்றபடி ஒரு 3 மாதத்துலேருந்து பிறகு உள்ள முருங்கைக்கெலாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா போதுங்க. பேருக்கு நம்ம கொடுத்தா போதும். அது எப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே உள்ள வீடியோக்களில் போட்டிருப்போங்க. அதையும் கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கான தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுங்க. சரிங்க, நம்ம முருங்கை மரத்துக்கு கடை உரம் வச்சாச்சுங்க, சாணி உரம் வச்சாச்சுங்க. அப்போ நம்மளால் ஒரு ஏக்கருக்கு 20 டன் நம்ம பெற முடியுமானா கண்டிப்பாக இது மட்டும் போதாதுங்க. அதாவது நமக்கு மருந்து மெயினுங்க. முருங்கைக்கு எந்த அளவுக்கு நம்ம மருந்து அடிக்கமோ அந்த அளவுக்கு முருங்கையில் தழுக்கள் நல்லா சீக்கிரமாக வேகமாக வளர்ந்து வரும். பூச்சி தழுவை நம்ம எந்த ஒரு டேமேஜும் பண்ணாது. நமக்கு எந்த அளவுக்கு தழுவு வளர்ந்து வருதோ அந்தளவுக்கு மரமும் நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்து வரும். காய்களும் நல்லா இலைகள் இருக்கிறதுனால தரமாக இருக்குங்க. அதனால் நமக்கு என்ன பண்ணுறோமோ இல்லையாங்க, முருங்கையை வச்சு 10 நாள்லேருந்து
நம்ம வந்து முருங்கைக்கு ரெகுலராக மருந்தடிக்க ஆரம்பிச்சிடுங்க. முருங்கையோட விவசாயத்தில் இதாங்க ஒரு மெயினான ஒரு பாயிண்ட். அதாவது முருங்கையை வச்சு நம்ம நட செஞ்சு ஒரு 10 நாள் ஆன பிறகு கண்டிப்பாக நம்ம மருந்தடிக்க ஆரம்பிச்சிடணும். அதாவது ஒவ்வொரு மருந்தோட வீரியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம 10 நாளைக்கு ஒரு தகையோ 15 நாளைக்கு ஒரு தகையோ நம்ம மருந்து அடிக்க வேண்டியிருக்குங்க. இந்த மாதிரி மருந்து அடிக்கணும். அதே மாதிரி முருங்கைக்கு வந்து நம்ம தண்ணி தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாதுங்க. முருங்கைக்கு தேவையான தண்ணியை நம்ம விடணும். அப்போ தான் காய்களும் குவாலிட்டியாக வரும். அதே மாதிரி இலைகளும் நல்லாயிருக்கும். இலைகள் நல்லா இருந்தால் தான் காய்கள் குவாலிட்டியாக வரும். இந்த மாதிரி நமக்கு முருங்கைக்கு தேவையான தண்ணிகளையும் உரம் மருந்துன்ட்டு இந்த மூணையும் நம்ம ஒழுங்காக வச்சு நம்ம பராமரித்து வந்தோம்னா கண்டிப்பாக இந்த பிஏ டேனியலுங்கிற முருங்கை ரகத்துலேயும் நம்மளால் ஏக்கருக்கு 20 டன்னுங்க, 20 டன் 30 டன் வரைக்குமே நம்ம வந்து ஈஸியாக பெற முடியுங்க. முருங்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு முருங்கையை வந்து நம்ம பராமரித்து செலவு பண்ணி நம்ம கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு நம்ம முருங்கையில் வந்து அறுவடையை வந்து நம்ம கூட்டலாங்க. கண்டிப்பாக நம்ம தோட்டத்துலேயும் அப்படி தான் பண்ணி நம்ம அறுவடையை வந்து கூட்டிகிட்டு வரோம். ஆனால் விலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எப்போ எப்படி போகணும்னு சொல்ல முடியாதுங்க. மற்றபடி நம்மளால் அறுவடையை வந்து கரெக்டாக கொண்டு வர முடியும். இந்த அறுவடை கொண்டு வரும்போது நமக்கு விலை வந்து அந்த டைமில் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நம்மளும் லாபம் பெறலாங்க.